இந்த எக்ஸல் BS6 வண்டியை நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா? இந்த வண்டியில் பிரச்சனை என்னென்னா டைமிங் செயின் மாற்றணும்னு என்கிட்ட வந்துச்சு, ஓகேவா? டைமிங் செயின் நான் மாற்றி கொடுத்துட்டு என்ன ஆகி போச்சுன்னா மறுபடியும் அந்த டைமிங் செயின் சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை கனெக்ட் ராடு போனதுனால அந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் கனெக்ட் ராடு புதுசு போட்டு சைடு பேரிங் 2 பேரிங் புதுசு, இந்த வீல் இந்த டைமிங் செயின் ஓடுதில் அந்த வீலு இதுவும் புதுசு, பேடு புதுசு, ஓகேவா? பேரல் கிட்டு ஓய் எல்லாமே ஒரிஜினல் தான். பேரல் கிட்டு ஓய் இதுவும் மாற்றிட்டேன். மாற்றிட்டு இந்த வால்வும் ஓய் வாங்கி கொடுத்து சீட்டிங் பண்ணியாச்சு, ஓகேவா? வால்வும் சீட்டிங் பண்ணியாச்சு. ரேக்ராம் சாப்பிட்டு வந்து இந்த இது வந்து எதுவும் ஒருவேளை பேரிங் கிரிங் சவுண்டு வருதோன்ற ஒரு பிரச்சனை, அது வரைக்கும் மாற்றியாச்சு. டைமிங் செயினும் ஓய் வாங்கி போட்டுட்டு பேரல் கிட்டில் ஆக்சுவலி பிரச்சனை என்னென்னா நல்லா பாருங்கள், ஓகேவா? டைமிங் செயின் மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அந்த டைமிங் செயின் வந்து பேடை விட்டுட்டு இந்த பேரல் கிட்டில் உரசினோடனே வண்டி ஆஃப் ஆயிடுது. இந்த பக்கம்லாம் இல்லை, ஓகேங்களா? இந்த பக்கம் அதாவது டைமிங் செயின் உள்ளே உட்காந்து பேடை விட்டு ரிலீஸ் ஆனோன்னா டம்முன்னு அடித்து அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்ன பிரச்சனை நானும் நிறையா தடவை இன்ஜினை ஏற்றி இறக்கிட்டேன். இதை கூட 6வது தடவை சம்திங் இறக்கிருக்கேன். எல்லாமே பார்த்தாச்சு, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டு அரெஸ்ட் ஆகலை. XL 100 BS6 TVS. இப்போ என்ன முடிவு வந்திருக்கோம், கஸ்டமர் வந்து மளிகை கடை வச்சுருக்காரு, மாட்டுத்தாவணிக்கு டெய்லி வந்து காய்கறி வாங்க போகிறவர், அவர் பொழப்பும் கெட்டு போச்சு. இந்த இன்ஜின் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒருவேளை இந்த இன்ஜின் கேஸில் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேத்தில் கொடுத்து பேரிங் எதுவும் கிராக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டேன். பேரிங் எதுவும் கிராக் இல்லை. உள்ளே போடுற அந்த இதில் எதுவும் கிராக் இருக்குமாக்குன்னு பார்த்தேன். பேரிங் எதுவும் சுற்றுதாக்குன்னு பார்த்தேன், எதுவும் சுற்றலை, ஓகேவா? இப்போ இதுக்கு பிரச்சனை என்னதான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை வந்து இந்த இன்ஜின் கேஸை வந்து மாற்றி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு கஸ்டமரே முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவரும் கூட இருந்து வேலை பார்த்தவர் தான். ஸோ அவரே இதை முடிவு பண்ணிட்டார், இதை ரெண்டையும் மாற்றி பார்த்துருவோம் தம்பி, பிரச்சனை என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். இது எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது மெக்கானிக் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது